என்னன்னே தெரியல. நைட்டெல்லாம் சுத்தமா தூக்கமே இல்ல. 4 மணி வரைக்கும் முழிச்சே தான் இருந்தேன். நானும் திரும்பி திரும்பி படுத்து பார்க்கையும் தூக்கமே வரல. கிச்சன்ல கொஞ்சம் பாத்திரமும் இருந்துச்சு. சரி 5 மணி மாதிரி எந்திரிச்சேன். எந்திரிச்சு கிச்சன்ல வந்து நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இங்க ஒருத்தரு அவருக்கும் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல வந்து நின்னாரு. சரி நீங்க காய்கறிய வெட்டி குடுங்க. நான் வேலைய பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட காய்கறியெல்லாம் குடுத்து கட் பண்ண சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் ஒரு 6:00 போல படுத்து தூங்கிட்டாங்க. நான் வந்து கிச்சன்ல உள்ள எல்லா வேலையுமே முடிச்சுட்டு வீடு கிளீன் பண்றது, சமையல், மதியானம் உள்ள லஞ்ச் எல்லாமே முடிச்சுட்டு 9:00 மாதிரி ரயானை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தூங்கலாம் அப்படின்னு தான் பிளான்லேயே இருந்துச்சு. அதே மாதிரி வீட்டில் உள்ள வேலை எல்லாமே முடிச்சுட்டு ரயானா வந்து ஒரு 9:00 ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரு 9:50 மாதிரி நானும் தூங்கினேன். தூங்கி எந்திரிச்சது பார்த்தீங்கன்னா 1:00 தான். அதுக்கப்புறமா எந்திரிச்சு கிச்சன் வந்து சாப்பிட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷரில் ஆல்ரெடி லோட் பண்ணி ஆன் பண்ணி விட்டுட்டு போனேன். அதுவும் சூப்பராக க்ளீன் பண்ணி வந்துருச்சு. அதுக்கப்புறமா காலையில் கொஞ்சம் டைம் இருந்ததுனால கொஞ்சம் கேக் வந்து பேக் பண்ணியிருந்தேன். ஸ்பாஞ்சு செய்யலாம் அப்படின்ட்டு சூப்பராக வந்துச்சு. ஆனால் கொஞ்சம் வந்து மேலே டார்க் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது டைமை மட்டும் கம்மி பண்ணி வைக்கணும். உங்களுக்கு யாருக்காச்சும் ஸ்பாஞ்சு ரெசிபி வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்